Hi friends, stay strong, stay positive and never give up. நம்ம இன்னைக்கு TNPC Group 4 exam questions with answers ஓட General Science Paper 2013 ஓட part 9 தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி எடுத்த பார்ட்ஸ் எல்லாமே என்னோட பிளேலிஸ்ட்ல இருக்கு, நீங்க அதில் போய் பார்த்துக்கலாம். நம்ம இப்போ என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க மறக்காம. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். First question என்ன அப்படின்னா, what are the at what rate percent the compound interest does a sum of money become 9-fold in 2 years? இப்போ வந்து நம்ம ஒரு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா என்ன அப்படின்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டையும் நம்மளோட பிரின்சிபல் அமௌண்ட்டையும் ப்ளஸ் பண்ணோன்னா நமக்கு வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அட் த எண்ட் ஆஃப் த இயர். அந்த இயரோட எண்டில் நம்ம ஒரு பிரின்சிபல் அமௌண்ட்டு போட்டிருப்போம், அதுக்கு ஒரு சம் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அவங்க ஒரு மணி போடுவாங்க, அந்த ரெண்டும் சேர்த்து தான் நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது டஸ் அ சம் ஆஃப் மணி பிகம் 9 ஃபோல்டாக மாறுதான், 9 ஃபோல்ட்ஸாக மாறுது இன் 2 இயர்ஸில். அப்போ எவ்வளோ அமௌண்ட் வந்து நமக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து அவங்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு கொடுத்துருப்பாங்க, சரியா? இந்த அமௌண்ட்டுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுத்துருப்பாங்க, அப்போ எப்படி அந்த அமௌண்ட்டு 9 ஃபோல்டாக மாறும். ஸோ நமக்கு இதை சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு 2 ஆப்ஷன் இருக்குது, 2 ஃபார்முலா மாதிரி. ஸோ ஏங்கிறது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் will be equal to P into 1 plus R by N the whole power N into T. Nங்கிறது rate of interest, Rங்கிறது rate of interest, Nங்கிறது number of years. ஓகே, ஸோ எவ்வளோ டைம் எடுத்துக்கிச்சு அந்த இதை எழுதலாம். இல்லை நமக்கு இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நம்ம இந்த ஃபார்முலாக்கு போகலாம். A will be equal to P into P plus 1 plus R divided by 100 the whole squareன்னு இருக்குது, சரியா? ஸோ இதுனா நமக்கு 100 plus R by 100 the whole squareன்னு வந்துடும். இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த அமௌண்ட் வந்து 9 ஃபோல்டாக மாறி இருக்கு. அப்போது 9 ஃபோல்டுனா 9 பிரின்சிபல் அமௌண்ட்டு, 9 இன்ட்டு பிரின்சிபல் அமௌண்ட்டு. இப்போ பிரின்சிபல் அமௌண்ட்டு அவங்க எவ்வளவுன்னு கொடுக்கல, அப்படி பிரின்சிபல் அமௌண்ட் அவங்க எவ்வளவுன்னு கொடுக்கல அப்படின்னாலும் நம்ம அதை 100ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா, 100ன்னு எடுத்துக்கலாம். இது இங்கே வந்து அப்படியே சால்வ் பண்ணலாம், ஏன்னா இந்த பியும் வந்து என்ன ஆயிரும்னா கேன்சல் ஆயிரும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த 100ஓட ஸ்கொயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,000. ஓகே, 10,000 ஸ்கொயர் 10,000 ஆயிரும் 100ஓட ஸ்கொயர். ஸோ அதை அந்த சைட் கொண்டு போயிட்டோம் அப்படின்னா 100 + R the whole square. ஸோ இதை அப்படியே ஸ்கொயராகவே வச்சுருந்தோம் அப்படின்னா 3 × 100 the whole squareனா இந்த ஸ்கொயரும் கட் ஆயிரும். நமக்கு சிம்பிளிஃபிகேஷன் ஆக்கிறதுக்காக, நிறைய டைம் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணணும். ஸோ 3 × 100 300, 300லேருந்து இந்த 100 மைனஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 200% போட்டால் அவங்களுக்கு வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து 200% போட்டால் தான் அந்த அமௌண்ட் வந்து 9 ஃபோல்டாக மாறும். ஓகேவா, ஸோ த ஆப்ஷன் இஸ் பி. சிம்பிளிஃபை த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4th power square root of then 3 power square root of x square. இப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயரை எப்படி சால்வ் பண்ணோம், நமக்கு நார்மலாக தெரியணும் என்ன அப்படின்னா, ரூட்டு அப்படின்னா நம்ம அதை எப்படி எழுதுவோம் அப்படின்னா 1/2ன்னு எழுதுவோம் ஹோல் பவரில். இப்போ 2 ரூட் ஆஃப் 2ன்னு இருந்ததுன்னா நம்ம எப்படி எழுதுவோம்னா 2 1/2ன்னு எழுதுவோம். இந்த ரூட்டுக்கு பதிலாக நம்ம 1/2ன்னு மேலே எழுதலாம். ஸோ இப்போ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னு பாருங்களேன், எக்ஸ் ஸ்கொயர். அப்போ அந்த 1/2 இங்கே 2 ஸ்கொயர் இருந்தால் மட்டும் இது கியூப் ரூட்டு, அது மாதிரி இது 4th பவர் ரூட்டு. ஓகேவா, அப்போ 1/3ன்னு எழுதுவாங்க. 4 இருந்ததுன்னா 1/4 இருந்தது, வெறும் ரூட்டு போட்டிருந்தாங்கன்னா அதில் 2 இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா, ஸோ அதனால தான் அதை நம்ம 1/2ன்னு எழுதுகிறோம். இங்கே 1/3 1/4. இப்போ அக்கார்டிங் டு a பவர் mன்னு ஒரு ஃபார்முலா உண்டு தெரியுமா உங்களுக்கு, a பவர் m will be equal to a பவர் mn will be equal to a பவர் m into a பவர் n இருந்திருக்கும். ஓகேவா, இந்த மாதிரி எழுதுவீங்க. ஸோ இதே மாதிரி தான் இங்கே ஃபார்முலா. ஸோ இதை ரெண்டையும் இன்ட்டு பண்ணணும், ஃபஸ்ட்டு ரெண்டையும் இன்ட்டு பண்ணுங்கள், இல்லை இதை ரெண்டையும் இன்ட்டு பண்ணலாம், மூணையுமே இன்ட்டு பண்ணலாம். மூணையும் இன்ட்டு பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வரும்னா இதுவும் கேன்சல் ஆகி நமக்கு இங்கே 2 வரும். ஸோ 3 2s என்னது 6. ஸோ நமக்கு ஆன்சர் என்னது x 1/6, சரியா, x பவர் 1/6. ஸோ ஆப்ஷன் வந்து ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஃபைண்ட் த மிஸ்ஸிங் பிளாக். அதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இங்கேருந்து ஆரம்பித்து இங்கே இப்படி போகுது, சரியா, 1
2 இல்லை இங்கேருந்து ஆரம்பிச்சு 1 2 இங்கேருந்து ஆரம்பிக்குது. ஸோ 1 இங்கே 2 3 4 5 ஓகேவா. இதில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஆரம்பிக்கு 1 2 3. ஸோ அடுத்தது இதுக்கு அடுத்தது வர்றது எப்படி வரும் அப்படின்னா இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 2 1 எல்லாமே நமக்கு ஹரிசாண்டலாக போயிருக்கு. ஓகே, வர்டிக்கலாக வரல. அப்படின்னா நம்ம இதை வந்து ஆட் நம்பர்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இது ஈவன் எடுத்துக்கிட்டோம்னா ஈவனாக தான் இது போயிட்டுருக்கும். 3 வந்து இப்படி வரும், 4 வந்து இப்படி வரும் அப்படி. ஓகேவா. ஸோ இதுக்கு அடுத்தது என்ன வந்திருக்கும், இந்த மாதிரி தான் வந்திருக்கும் இங்கே. சரியா. இதுக்கு அடுத்தது வந்து என்னது இருந்தது, இங்கே 1 இருந்தது, இங்கே 2 இருந்தது, இங்கே 3 வந்திருக்கு. இங்கே 1 2 3 4 5 6 இப்படி வந்திருக்கும். ஸோ அது ஆப்ஷன் வந்து என்னதுன்னா பி. ஓகேவா. நெக்ஸ்ட், find the greatest number that will divide 43 91 183 so as to leave the same remainder in each case. இப்போ ஒரு 3 ஒரு கிரேட்டஸ்ட் நம்பர் கண்டுபிடிக்கணும். அந்த நம்பர் வந்து இந்த 3ஐயும் நம்ம டிவைட் பண்ணணும்னா நமக்கு என்ன கிடைக்கணுமா, ரிமைண்டர் வந்து சேமாக 4ன்னு கிடைக்கணுமா. ஓகேவா. இதான் நம்மளோட கொஸ்டின். ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம நம்பர் பாருங்கள் 43 91 183. இந்த 43யே 43 தான் டிவைட் பண்ண முடியும். இந்த 9 இப்போ நம்ம இதை 4 கொண்டு டிவைட் பண்ணோம்னா நமக்கு ரிமைண்டர் 3 கிடைக்கும். ஓகேவா. இதை 9 கொண்டு டிவைட் பண்ணோம்னா திருப்பி ரிமைண்டர் நமக்கு 1 கிடைக்கும். இங்கே அப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நம்பர் வச்சு தான் டிவைட் பண்ண முடியுமே தவிர்த்து சேம் நம்பர் வச்சு டிவைட் பண்ணாலும் நமக்கு சேம் நம்பர் கிடைக்காது. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த 3 நம்பர்ஸையும் எடுத்துட்டு இதுக்கு பேர் இந்த ஃபார்மேட்டுக்கு பேர் யூக்ளிடஸ் டிவிஷன் லெம்மான்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் ஒரு நம்பர் இருக்குன்னா அது வந்து அதோட நம்ம கோஷியன்ட் இன்டூ ப்ராடக்ட் இன்டூ ப்ளஸ் என்னது ரிமைண்டராக இருக்கும். ஸோ என்ன ப்ராடக்ட் இருக்கும், இப்போ டிவைடண்ட் வந்து இதுவாக இருக்குது அப்படின்னா டிவைசர் இன்டூ கோஷியன்ட் ப்ளஸ் ரிமைண்டராக இருக்கும். ஓகேவா. ஸோ இப்படி நம்ம டிவைட் பண்ணுவோம்ல. ஸோ இங்கே ஒரு நம்பர் எழுதுகிறோம், இப்போ 32ன்னு எழுதுகிறோம், இல்லை 3ன்னு எழுதுகிறோன்னு வைங்களேன். இங்கே 9 இருக்குது. ஓகேவா. ஸோ 3ல் இங்கே 3 3 எழுதுவோம். சரியா. இங்கே ரிமைண்டர் என்ன வரும், அப்போ 0 வரும். ஸோ இங்கே ரிமைண்டர் 0. அப்போ இந்த ப்ராடக்ட் இன்டூ திஸ் ஒன் வில் கிவ் திஸ் நம்பர், ரைட். அதே மாதிரி இங்கேயும். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷனில் நம்ம எழுதலாம். ஆனால் இப்படி பண்ணியும் நம்ம பண்ணலாம். ஆனால் இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடானது. அதனால் இப்படி நமக்கு டிவிசிபிள் ஆகாமல் ஒரு நம்பர்ஸ் வந்துச்சுன்னா நம்ம அல்டர்னேட் நம்பர்ஸ் வச்சு இதை மைனஸ் பண்ணணும். இதை வச்சு இதை மைனஸ் பண்ணணும், அடுத்தது இதை வச்சு இதை மைனஸ் பண்ணணும். அப்படி மைனஸ் பண்ணால் நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்குது. தட் கேன் பி டிவைசிபிள் பை சம் நம்பர்ஸ். ஓகேவா. இது 2ஆல் டிவைட் ஆகும், இது 2ஆல் டிவைட் ஆகும், இது 2ஆல் டிவைட் ஆகும். ஸோ இந்த 3ஓட என்ன எடுக்கணும்னா HCF எடுக்கணும். HCF எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆன்சர் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா 4ன்னு கிடைக்கும். அப்படின்னா 2 ஸ்கொயர்னு கிடைக்கும். ஸோ த ஆன்சர் வில் பி ஈக்குவல் டு 4. இல்லை HCF எப்படி எடுக்கணும் அப்படின்னா இப்போ நம்ம ஒன்றா நம்ம எல்சிஎம் எடுப்போம்ல, அதே மாதிரி எடுத்துட்டு டானா போட்டு சால்வ் பண்ணிவிட்டு நம்ம அதிலிருந்து நம்ம இந்த ஆன்சரை எடுத்துக்கலாம். ஓகேவா. ஸோ the ஆப்ஷன் வந்து ஏ. நெக்ஸ்ட்டு, the number of number pairs lying between 40 and 100 with their HCF is 15. இப்போ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு நம்பரிங் பேர் இருக்குது. இது வந்து 2 நம்பர்ஸ் சான்ஸ் வரும். ஸோ பேர்னா 2 நம்பர் சான்ஸ் வரும். அதில் 40லேருந்து 100க்கு உள்ளாடி ஒரு 2 செட் ஆஃப் நம்பர்ஸ் எடுக்கணும். அதில் அதோட HCF நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு 15ன்னு கிடைக்கணும். ஸோ ஆப்ஷனில் என்னதெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் 40ன்னு எடுத்தீங்கன்னா 40ல் சால்வ் ஆகாது. ஸோ நமக்கு வந்து ஒரு 4 நம்பர்ஸ் இருக்குது. என்னெல்லாம் நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45 60 45 60, அடுத்தது 60 75, அடுத்தது 75 90. ஓகேவா. அடுத்தது வந்து திருப்பியும் 45ம் என்னவும் கொடுக்கலாம், 75ம் கொடுக்கலாம்.
இதுக்கு இடையில இருக்க நம்பர்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து என்ன கிடைக்கலன்னா 15ங்கிற HCF கிடைக்கல. ஓகேவா? இந்த ரெண்டையும் நம்ம சால்வ் பண்ணோன்னா நமக்கு ஒரு செட் ஆஃப் ஆன்சர் கிடைக்குது. இப்போ 45ஐயும் 60யும் நம்ம சால்வ் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் என்னெல்லாம் கிடைக்குதுன்னா 5,3,3,4 கிடைக்குது. ஓகேவா? 5 into 3 into 3 into 4ன்னு கிடைக்குது. அதே மாதிரி இதுக்கு 60-75க்கு வந்து 5,3,4,5 கிடைக்குது. அடுத்தது இதுக்கு 75-90க்கு 5,3,5,6 கிடைக்குது. 45க்கும் 75க்கும் பார்க்கும்போது 5,3,3,5 கிடைக்குது. இதை தவிர்த்து வேறு ஏதாவது நம்பர்ஸ் நம்ம போட்டு பார்த்தோம்னா நமக்கு இப்போ 55-60 அப்படின்னு போட்டு பார்த்தோம் நமக்கு 5 மட்டும்தான் கிடைக்குது. அதுக்கப்புறம் நம்பர் வந்து 11 and 12 ஆயிடுது. ஓகேவா? 70க்கும் 80க்கும் பார்த்தீங்கன்னா 5, 2, 7, 8 அந்த மாதிரி கிடைக்குது. ஸோ அதனால் இப்போ இந்த பேரில் HCF வந்து என்ன வரணும்? 15 வரணும். ஸோ இந்த 4 பேர்ஸில் மட்டும்தான் 15 வரும். ஸோ மொத்தம் எத்தனை பேர்ஸு? 4 பேர்ஸ். ஓகேவா? Next, A, B, C, D start at the same time to run at a circular garden in the same direction. A completes a round in 30 minutes and B in 60 minutes and C in 90 minutes and D in 105 minutes. After what time will they meet again at the starting point? க்கு எப்போ வந்து ரீச் ஆவாங்க? ஓகேவா? ஸோ 4 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ இதுக்கு இந்த 4 நம்பர்ஸுக்கு LCM எடுக்கணும். நம்ம லீஸ்ட் நம்பர்ஸ் ஃபர்ஸ்ட் எடுக்கணும். மினிமமாக எடுத்துட்டு நமக்கு வந்து LCM என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2, 2, 3, 3, 5 into 7 அப்படிங்கிற நம்பர்ஸ் கிடைக்கும். ஸோ இதை சால்வ் பண்ணோன்னா நமக்கு வந்து ஆன்சர் வந்து 21 hours கிடைக்குது. ஸோ இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா 2 into 3 into 3 into 5 into 7. ஓகேவா? இப்படி ஒரு நம்பர்ஸ் இருக்கு. இந்த நம்பரை நம்ம சால்வ் பண்ணனா அப்படின்னா 2 2s are 4, 4 into 9 into 35. So we will get 36 into 35. 36 into 35 மினிட்ஸில் கிடைக்கும். நமக்கு எதில் வேணும் அப்படின்னா ஹவரில் கேட்டிருக்காங்க. ஓகேவா? எத்தனை ஹவர்ஸ்னு கேட்டிருக்காங்க. மினிட்ஸில் வந்து நமக்கு எவ்வளோ ஆன்சர் வரும் அப்படின்னா 35 into 36 அப்படின்னு நமக்கு மினிட்ஸில் கிடைக்கும். மினிட்டில் நமக்கு ஹவரில் வேணுங்கிறதுக்காக நம்ம இதை by 16 போட்டோன்னா அது ஹவருக்கு மாறிடும். ஓகேவா? ஹாருக்கு மாறிடும். ஸோ இதை ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணி நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னா 21 hours கிடைக்குது. ஓகேவா? ஸோ இதுக்கு 3க்கு இந்த 4 எண்ணத்துக்கு LCM எடுக்கணும். 30க்கு 60க்கு 90க்கு 105க்கு LCM எடுத்து அந்த LCM மல்டிப்ளை பண்ணால் நமக்கு மினிட்ஸில் ஆன்சர் கிடைக்கும். அதுக்கு கூட ஹாரை மாற்றுறதுக்காக டிவைடட் பை 60 போட்டால் நமக்கு 21 hours கிடைக்கும். ஸோ அவங்க எல்லாரும் 21 hours கழித்து மீட் பண்ணுவாங்க அந்த ஸ்டார்டிங் பாயிண்டில். ஓகேவா? கொஸ்டின், find the greatest number of 4 digits which is divisible by 15, 25, 40 and 40, 75. இப்போ நான் 4 digit நம்பர் கண்டுபிடிக்கணும். இதில் 15, 25, 40, 75 வச்சு நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அது என்ன ஆன்சர் நம்ம இப்போ பார்க்கணும். ஸோ இந்த 15, 25, 40, 75க்கு நம்ம LCM எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்து 600 கிடைக்குது. ஓகேவா? LCM of these 4 numbers வந்து 600. அப்போ நம்ம 9999 4 greatest 4 digit number என்னது? 9 9 9 9 4 9s. இதான் 4 digits of greatest number. இதை வந்து 600 வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்னா டிவைட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ டிவைட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா நமக்கு கோஷன் வந்து 16ம் ரிமைண்டர் வந்து 399ம் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த 399 திருப்பி இந்த 999ல் இந்த 399 மைனஸ் பண்ணுறோம். ஸோ நமக்கு மொத்த ஆன்சர் என்ன கிடைக்கும்னா 9600 கிடைக்கும்.
399 வரும். ஓகேவா? ஒருக்கா கூட சொல்கிறேன். இந்த 4க்கும் நம்ம என்ன எடுக்கணும், எல்சிஎம் எடுக்கணும். அந்த எல்சிஎமோட ஆன்சர் வந்து நமக்கு 600 கிடைக்கும். இந்த 600 என்ன பண்ணுவோம்னா, இந்த 4 டிஜிட் நம்பர் 4 கிரேட்டஸ்ட் நம்பருக்கு கூட நம்ம என்ன பண்ணுறோன்னா டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணும்போது நமக்கு கோஷன் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா 16 கிடைக்கும். ரிமைண்டர் வந்து என்ன கிடைக்கும்னா 399 வந்து ரிமைண்டர். ஓகேவா? இந்த ரிமைண்டரை திருப்பி இந்த 999ல இருந்து மைனஸ் பண்ணுனா நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். அதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஓகேவா? ஸோ த ஆன்சர் இஸ் 9600 ஆப்ஷன் ஏ. ஓகேவா? Next question. Dr. Muthulakshmi Reddy started an orphanage is known as. அவங்க டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி வந்து ஒரு ஆர்ஃபனேஜ் ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த ஆர்ஃபனேஜோட பேர் என்ன அப்படின்னா ஸ்டார்டட் ஒன் ஆர்ஃபனேஜ் தட் இஸ் கால்டு அவ்வை இல்லம். எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு அவங்க வந்து எப்போ பிறந்தாங்க அப்படின்னா 30 ஜூலை 1886 பிறந்தாங்க. 22 ஜூலை 1968 இறந்தாங்க. இவங்க வந்து ஒரு எமினன்ட் மெடிக்கல் ப்ராக்டிஷனர். இவங்க வந்து பத்மபூஷன் அவார்டெல்லாம் வாங்கியிருக்காங்க. இவங்க முத்துலட்சுமி ரெட்டிங்கிறவங்க. இவங்க வந்து புதுக்கோட்டையில் பிறந்தாங்க. இறந்தது வந்து சென்னையில் இறந்துருக்காங்க. இவங்க வந்து மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலாக 1926 அப்பாயிண்ட் பண்ணப்பட்டாங்க. ஓகேவா? இனி நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். மேட்ச் த ஃபாலோயிங். ராஜேந்திர சோழா 1, கரவேலா, அசோகா, சமுத்திரகுப்தா. இங்க வந்து பிரம்மகிரி, அலகாபாத், ஹதிகும்பா அண்ட் மால்பாடி. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளேசஸ்லாம் என்ன அப்படின்னா இவங்களோட ஸ்கல்ப்சர்ஸ் வந்து கிடைச்சிருந்தது. இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்களோட எழுத்துக்களின் பிரதிபலன்கள் வந்து இந்த ஊர் இந்த பிளேசஸில் கிடச்சிச்சான். ஸோ இதெல்லாம் வந்து பிளேசஸ். சரியா? இந்த பிளேசஸில் இவங்களோட ஸ்கல்ப்சர்ஸ் வந்து அவங்களுக்கு கிடச்சிச்சு. அப்போது ராஜராஜ சோழரோட ஸ்கல்ப்சர் எங்கே கிடச்சிச்சு அப்படின்னா அது வந்து கங்கை மால்பாடியில் கிடச்சிச்சு. இன் நார்தன் தமிழ்நாடுல இது இருக்கு. இது வந்து அங்கே வந்து ஒரு சிவ டெம்பிளும் அரைஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பேரு அரிஞ்சஸ்வராங்கிற ஒரு சிவாலயமும் இது பண்ணியிருக்காங்க இங்கே மால்பாடியில். ஸோ த ஆன்சர் வந்து 4. கரவேலாங்கிறது வந்து அவங்க வந்து 2nd செஞ்சுரியில் இருந்திருக்காங்க. இவங்களோட ஸ்கல்ப்சர் வந்து ஹாதிகொம்பால கிடச்சிருக்கு. இதில் வந்து 17 லைன்ஸ் அதை பற்றி எழுதியிருக்காங்களா. அந்த பிளேஸ் வந்து ஒடிஷாவில் இருக்குது. ஓகே, இது 3. அசோகா வந்து அசோகா த கிரேட் நம்ம சொல்லுவோம். இந்த இந்தியனோட மௌரியாவோட டைனஸ்டியில் இந்தியன் எம்பரராக இருந்தார். இவங்களோட காண்டினென்ட்ஸ் சப்காண்டினென்ட்னு சொன்னார். இந்தியா இந்த சப்காண்டினென்ட் ஃப்ரம் 268 to 232 BCEல இருந்துச்சு. இவங்களோட கேபிட்டல் வந்து பாட்டலிபுத்ரா. இவங்க வந்து பிரம்மகிரியில் அவங்களோட ஸ்கல்ப்சர் வந்து கிடச்சிச்சு. அது மைனர் ராக்கு. இது வந்து கர்நாடகாவில் இருக்குது. இந்த பிரம்மகிரிங்கிற பிளேஸ் வந்து கர்நாடகாவில் இருக்குது. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் வந்து 1. சமுத்திரகுப்தாங்கிறது வந்து அலகாபாத்தில் வந்து ஃபார்ம் பண்ணாங்க இன்ஸ்கிரிப்ஷன். இது வந்து ஒரு மிலிட்ரி கான்குவெஸ்ட்னால அது நடந்துச்சு. இந்த குப்தா எம்பையர் ஆஃப் ஏன்ஷியன்ட் இந்தியா தான் இந்த சமுத்திரகுப்தான்னு சொல்கிறது. ஸோ இந்த 352 375 CEல இவங்க வாழ்ந்திருக்காங்க சமுத்திரகுப்தா. ஸோ ஆன்சர் வந்து என்னது 2. ஸோ ஆப்ஷன் என்னது 4 3 1 2. ஸோ ஆப்ஷன் இஸ் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின். Match the list with list 2 and select the correct answer using the codes given below. List 1, Brahmo Samaj, Arya Samaj, Ramakrishna Mission, Theosophical Society. இந்த பிரம்மோ சமாஜ் வந்து யார் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா இது வந்து ராஜாராம் மோகன் ராயும் தபேந்திரநாத் தாகூரும் கண்டுபிடிச்சாங்க. ராஜாராம் மோகன் ராயும் தபேந்திரநாத் தாகூரும் கண்டுபிடிச்சாங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20th August 1828 கொல்கட்டாவில் ஃபவுண்ட் பண்ணாங்க. ஸோ ஃபவுண்டட் அட் 20 August 1828 கொல்கட்டா. ஃபவுண்டர்ஸ் வந்து ராஜாராம் மோகன் ராயும் ரவீந்திரநாத் தாகூரும். ஓகேவா? ஆரிய சமாஜ்ங்கிறது வந்து 1875 கண்டுபிடிக்கப்பட்டது. இதை வந்து ஃபவுண்டர் வந்து தயானந்த சரஸ்வதி. சரியா? சுவாமி தயானந்த சரஸ்வதி தான் அவங்களோட இந்த ஆரிய சமாஜோட ஃபவுண்டர்ஸ். அடுத்தது ராமகிருஷ்ணா மிஷன். இது வந்து 1 May 1897 ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கு பை
சுவாமி விவேகானந்தா. ஓகேவா? தியோசபிக்கல் சொசைட்டி இது வந்து 1875ல் நியூயார்க்லையும் 1882ல் மெட்ராஸ் இல்லைன்னா சென்னையிலையும் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு, ஃபார்ம் பண்ணப்பட்டுச்சு தியோசபிக்கல் சொசைட்டி. யாருனால அப்படின்னா பை ஹெலனா பிளாவனஸ்கி அண்ட் ஹென்ரி ஸ்டீல் ஆல்கோட் அண்ட் வில்லியம் குவாண்ட் ஜட்ஜ், இவங்க 3 பேரால் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. ஓகேவா? ஃபார்ம் பண்ணப்பட்டுச்சு. ஸோ மேடம் பாவலஸ்கின்னு சொல்லுவாங்க, மேடம் பாவலஸ்கி. ஸோ ஆன்சர் வந்து 2. ஸோ ஆப்ஷன் வந்து 3, 4, 1, 2. ஸோ ஆப்ஷன் இஸ் ஏ. தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் தான் எனக்கு ஒரு எந்தூசியாசமாக இருக்குது. தேங்க்யூ.